கேது பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தை விட்டு உங்களுடைய 12ஆம் பாவத்துக்கும், அதே மாதிரி ராகு பகவான் 7ஆம் பாவத்திலிருந்து 6ஆம் பாவத்துக்கும் அப்படியே மாறுறார். எல்லா கிரகமும் இப்படி பிரதக்கணமாக சுற்றி கொண்டு இருந்தால் ராகுவும் கேதுவும் அப்பிரதக்கணமாக சுற்றும். எல்லாமே சூரியன் பார்த்தீங்கன்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம்னு வரும். ஆனால் ராகு கேது மட்டும் அப்படியே பின்னோக்கி வந்துட்டு இருக்கும். அதாவது மீனம், கும்பம், மகரம், தனுசு, விருச்சிகம் அப்படின்னு பேக்கில் போயின்னு இருக்கும். அப்போது ராகுவும் கேதுவும் இப்படி மாறுறதுனால உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருந்து கேது 12க்கு போகிறதுனால முன் சொன்ன மாதிரி தான் ரொம்ப வகையான மன அழுத்தம் உங்களுக்கு இருந்துருக்கும். அவைகள் எல்லாமே குறைய போகுதுங்க. முன் சொன்ன மாதிரி அதிகப்படியான வெயிட்டை தூக்கிட்டு நடந்தால் எப்படி நடந்துட்டு இருக்குமோ அப்படியான சூழ்நிலைகளில் தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க. அந்த வெயிட்டை வச்சுட்டு நீங்கள் இப்போ நடக்க போகிறீங்க. அதனால் உங்களுக்கு சுமூகமான முறையில்